வணக்கம். நான் உங்கள் முத்து விஜயராஜ் கிரிக்கெட் சேனலுக்காக. இன்னைக்கு நாம வீடியோல விண்வெளிக்கு சென்று திரும்பும் வீரர்களால் பூமியில் உள்ள மனிதர்களுக்கு ஆபத்து அப்படின்ற அதிர்ச்சிகரமான தகவல்களை தான் வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நவம்பர் 2000ஆவது ஆண்டுல அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி கழக அமைப்பான நாசா சர்வதேச விண்வெளி களம் ஒன்றை விண்ணில் அமைத்தது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்திதான். பூமியிலிருந்து ஏறக்குறைய 500 கிலோமீட்டர் உயரத்துல விண்வெளியில் இருந்தபடியே இந்த சர்வதேச விண்கலம் பூமியை 90 நிமிஷத்துக்கு ஒரு முறை சுற்றி வருதுங்க. இந்த விண்கலத்துல எப்போதும் குறைஞ்சபட்சம் 3 பேராவது ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பாங்களாம். வேறு ஏதாவது ஒரு குழு உள்ள வரும்போது ஏற்கனவே உள்ளவங்க பூமிக்கு திருப்பி வருவாங்க. இப்படியே தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. திடீர்னு நாசாவுக்கு ஒரு சந்தேகம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, பொதுவாகவே உயிரினங்கள் இருக்கின்ற இடத்துல பாக்டீரியாக்கள் இருக்கும். விண்வெளி வீரர்கள் வாரக்கணக்கில் அல்லது மாத விண்கலத்தில் தங்கி தொடர்ச்சியில ஆராய்ச்சியில ஈடுபட்டு இருக்காங்க. அவங்க உண்ணுகின்ற உணவு, உடுக்கின்ற உடை இவற்றின் வழியாக விண்கலத்தின் இடுக்குகள்ல பாக்டீரியாக்கள் இருப்பதற்கான வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு அப்படின்ற சந்தேகம் நாசா விஞ்ஞானிகளுக்கு வந்திருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த விண்கலத்திற்குள் குறைவான ஈர்ப்பு விசை, கூடுதலான கார்பன் டை ஆக்சைடு போன்றவைதான் இருக்குமா. இது போன்ற மாறுபட்ட சூழல்ல விண்வெளி நிலையத்தின் இடுக்குகள்ல தங்கி பாக்டீரியா போன்ற நுண்ணுயிர்கள் வளர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஆராய்ச்சியை மேற்கொண்டிருக்காங்க. 2 வருடமாக நடந்த இந்த ஆராய்ச்சியோட முடிவுல சில பாக்டீரியாக்கள் இருப்பது இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்குங்க. என்ட்ரோபாக்டர் பக்னன்டென்சிஸ் என்று அந்த பாக்டீரியாவுக்கு விஞ்ஞானிகள் பெயரிட்டு இருக்காங்க. இந்த ஒரு பாக்டீரியா மரபு தீர்வு ஏற்பட்டு 13 வகையான வேறு வகை வடிவங்களுடன் உலா வந்திருப்பதை கண்டு விஞ்ஞானிகள் பெரும் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இந்த பாக்டீரியா பூமிக்கு புதுசான்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க, கண்டிப்பா இது பொதுவாகவே மனிதனுடைய இறப்பை, குடல் போன்றவற்றில இருக்கக்கூடியதா அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாக்டீரியா தொற்று நுரையீரல் கோளாறு, தோல் மென்மையான திசுக்களில் தொற்று மற்றும் சிறுநீரக கோளாறு ஏற்பட்டவர்கள்ட்ட இந்த பாக்டீரியா காணப்படும் சொல்றாங்க. ஆனால் விண்வெளியில் இந்த பாக்டீரியா வேறு வேறு வடிவங்களுடன் மரபு திரிபு ஏற்பட்டு அபிரிதமாக வளருதுங்க. இப்படி வளர்கின்ற இந்த பாக்டீரியா எந்த ஒரு மருந்துக்கும் கட்டுப்படவில்லை என்று விஞ்ஞானிகள் அதிர்ச்சி அடைந்திருக்கின்றனர். ஒருவேளை இந்த தொற்று விண்வெளிக்கு சென்று திரும்பும் மனிதர்களுக்கு ஏற்பட்டால் அது அவர்கள் பூமிக்கு திரும்பும் போது இங்குள்ளவர்களுக்கு அந்த தொற்று பரவ வாய்ப்பு இருக்கிறது. அப்படி பரவினால் மனித சமூகத்திற்கு பேரிழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இதையும் தாண்டி ஒரு ஷாக்கான விஷயம் இருக்குங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆராய்ச்சிக்காக இந்திய வம்சாவழியை சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் 3வது முறையாக விண்வெளிக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க. இவங்க கூட நாசா விண்வெளி வீரரான புட்ச் வில்மோரும் போயிருக்காரு. இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்க கப்பற்படை கேப்டன். இவங்க 2 பேரையும் கடந்த ஜூன் 5ஆம் மாதம் நாசா ஸ்டார் லைனர் விண்கலத்துல விண்வெளிக்கு அனுப்பிச்சதுங்க. அவர்கள் திட்டத்தின்படி அவங்க பூமிக்கு 14ஆம் தேதி திரும்பி இருக்கணும், ஜூன் 14ஆம் தேதி. ஆனா ஸ்டார் லைனர் விண்கலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அவங்க பயணம் தடைப்பட்டுடுச்சு. அவங்க திரும்பி வர முடியல அந்த சொன்ன நாளுக்கு. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அம்மாதம் 26ஆம் தேதி ஒரு திட்டமிடல் நடந்திருக்கு திரும்பி வர்றதுக்காக. ஆனா அதுவும் சாத்தியம் இல்லாம கைவிடப்பட்டுடுச்சுங்க. இந்த ஸ்டார் லைன் விண்கலம் விண்ணில் ஏவப்படுவதற்கு முன்னரே பல்வேறு தொழில்நுட்ப கோளாறுகள் இருந்ததா சொல்றாங்க. அதுல கைடன்ஸ் கண்ட்ரோல் த்ரஸ்டர்னு ஒண்ணு இருக்குங்க. இந்த கைடன்ஸ் கண்ட்ரோல் த்ரஸ்டர் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, வளிமண்டலத்துக்குள்ள இந்த விண்கலம் செல்லும் போது அதனுடைய வேகத்தை கட்டுப்படுத்துவதுதான் இந்த கைடன்ஸ் கண்ட்ரோல் த்ரஸ்டர்ன்றது. இதுல ஹீலியம் வாயு பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த ஹீலியம் கசிவு காரணமாகவே பலமுறை இந்த திட்டம் ஒத்திவைக்கப்பட்டு கடைசியா ஜூன் 5ஆம் தேதி அனுப்பப்பட்டிருக்கு. அந்த அனுப்பும் போதாவது அந்த பிரச்சனை சரி செய்யப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா இல்ல, அது கடைசி வரையும் இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது ஏன் இந்த விண்கலத்தை விண்ணில் செலுத்தினார்கள் என்று உலக மக்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். ஸ்டார் லைனர் விண்கலத்தில் உள்ள விண்வெளி வீரர்களை பத்திரமாக மீட்க ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் தலைவர் எலன் மஸ்குடன் நாசா பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. விண்வெளி வீரர்களான சுனிதா வில்லியம்ஸும் புட்ச் வில்மோரும் நல்லபடியாக பூமி திரும்ப உலகத்தினர் நாம் பிரார்த்தனை செய்வதை விட வேறு என்ன செய்ய முடியும். பொதுவாகவே விண்வெளி சென்று திரும்பும் வீரர்கள் உயிரை பணயம் வைத்துதான் செல்கின்றார்கள். அவர்கள் பூமிக்கு திரும்பும் போது நமக்கெல்லாம் ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கும். ஆனா இனிமே விண்வெளி வீரர்கள் விண்ணிலிருந்து பூமிக்கு திரும்பும் போது ஒருவித அச்ச உணர்வுடனேயே அவர்களை வரவேற்கும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது. விண்வெளி ஆராய்ச்சி மனித வாழ்க்கையில் எவ்வளவோ நல்ல விஷயங்களை கொண்டு சேர்த்திருந்தாலும் அதிலும் சில ஆபத்துகள் இருப்பது அதிர்ச்சியை தருகிறது. நல்லதே நடக்கட்டும். மற்றும் ஒரு வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் முத்து விஜயராஜ் கிரிக்கெட் சேனலுக்காக. நன்றி, வணக்கம்.